வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுந்தர் மகாலிங்கம். ஆக்சுவலாக எங்கடா போனேன்னு கேட்குறீங்களா? கொஞ்சம் வேலையாக வெளியே போயிட்டேங்க, ரொம்ப சாரி. ஆக்சுவலாக அதனால் வீடியோ போட முடியல, ரொம்ப ரொம்ப சாரி. நீ நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இதே தண்டை ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு கேட்குது. ஆக்சுவலாக என்ன பண்ணுறது, ஒரு சின்ன ஒர்க், அடிக்கடி சின்ன சின்ன ஒர்க் வரதுனால அது சின்ன சின்ன ஒர்க் நான் அப்புறம் பண்ணிக்கலான்னு வர்றப்போ அது ரொம்ப பெருசாக வளர்ந்து நானே எல்லாத்தையும் முடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்களா. ஸோ அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஐம் ஸோ சாரி ஃபார் தட். இனி ப்ராப்பராக ரெகுலராக நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் வரும். ஸோ நம்ம இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணுறேன்னா, நம்ம சேனலில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட் போட்டிருக்காரு. இந்த மாதிரி ப்ரோ, அவர் வந்து வெளிநாட்டில் படிக்க போகிறாரு 2 மாதத்தில். ஸோ அவருக்கு வந்து ஒரு கிரெடிட் கார்டு வேணும், எந்த ஒரு இன்கம் ஹிஸ்ட்ரி, எந்த ஒரு கிரெடிட் ஹிஸ்ட்ரி எதுவுமே இல்லை, இன்கம் ப்ரூஃப்லாம் இல்லை. ஸோ அவர் என்ன பண்ணலாம், என்ன கிரெடிட் கார்டு வேணும்னு சஜஷன் கேட்டிருந்தார். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறீங்க, காலேஜ் முடிச்சுட்டு இந்த வருஷம் வேலைக்கு போகிறீங்களோ அவங்களுக்கு இந்த கார்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்குமே கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லாதவங்களுக்கு இந்த கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு இந்த கார்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து ஒரு கிரெடிட் ஹிஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு இது ஒரு கேட்வே, ஒரு என்ட்ரி மாதிரி வச்சுக்காங்க, என்ட்ரன்ஸ் மாதிரி வச்சுக்காங்க. இது மூலியமாக தான் உங்களுக்கு சிபில் ஸ்கோரை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கேட்வேவாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார்டு வந்து ஐடிஎஃப்சி வாவ் கார்டு. நம்ம இந்த வீடியோவில் 2 கார்டு பற்றி பார்க்க போகிறோம். ஒரு கார்டு வந்து ஐடிஎஃப்சி வாவ் கார்டும், இன்னொரு கார்டு வந்து நியோ குளோபல் கிரெடிட் கார்டும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஐடிஎஃப்சி வாவ் கார்டை பற்றி சொல்லிடுறேன். ஐடிஎஃப்சி வாவ் கார்டு வந்து 2 கார்டுக்குமே ஒரு ஒற்றுமை ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். 2 கார்டு ஒற்றுமைனா ரெண்டுமே வந்து எஃப்டி பேஸ்டு கார்டு. நீங்கள் எஃப்டி பணம் இருக்குல்ல, ஃபிக்ஸட் டெபாசிட், அது நீங்கள் எவ்வளோ ரூபா போடுறீங்களோ அந்த ரூபாய்க்கு உங்களுக்கு கிரெடிட் லிமிட் கொடுப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 10,000 இவங்க ஐடிஎஃப்சியில் நீங்கள் எஃப்டி போட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான்னா, உங்களுக்கு அந்த 10,000 ரூபாய்க்கு வந்து டெபாசிட்டாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்டு, ஒரு புது கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி வாவ் கிரெடிட் கார்டு ஒன்று இஷ்யூ பண்ணுவோம். அதில் உங்களுக்கு 10,000 லிமிட் கொடுத்துருவான். எஸ், ஆமாங்க, நீங்கள் கொடுத்த 10,000 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து எஃப்டியாக எடுத்துக்கிட்டு 10,000 உங்கள் கார்டு லிமிட்டாக கொடுத்துருவான். இதில் என்ன அட்வான்டேஜ்னால், உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு வந்து 7.5% இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வட்டி இருக்குது வருஷத்துக்கு. ஸோ அது ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ். அதான் நம்ம இந்த கார்டை பற்றி பார்க்குறப்ப இங்கே பாருங்களேன், சொல்கிறேன் பாருங்கள். நோ கிரெடிட் ஹிஸ்ட்ரி அண்ட் இன்கம் ப்ரூஃப் ரெக்வயர்டு, ஃபிக்ஸட் டெபாசிட் பேஸ்ட் அஷ்யூர்டு ப்ரீமியம் கிரெடிட் கார்டு, ஹை கிரெடிட் லிமிட் ஆஃப் அட்லீஸ்ட் 100% ஆஃப் யுவர் ஃபிக்ஸட் டெபாசிட் வேல்யூ. ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா 10,000 உங்களுக்கு வந்து அவன் கிரெடிட் லிமிட்டாக கொடுத்துட்றான். இந்த கார்டு யார் யார் யூஸ் பண்ணலாம்னா, ஸ்டூடெண்ட்டு, ட்ராவலரு, ஃபஸ்ட்டு ஜாப்பரு, செல்ஃப் எம்ப்ளாய்டு, ஹோம் மேக்கர், சீனியர் சிட்டிசன், என்ஆர்ஐ. நம்ம சொன்ன எல்லா கேட்டகரியும் யாரெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் கிரெடிட் கார்டுக்குள்ளே ஒரு ஹிஸ்ட்ரி கொண்டு வரும், சிபில்ஸ் ஹிஸ்ட்ரி கொண்டு வரணும் நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கார்டை இப்போ என்ன சொன்ன பாருங்க, இந்த கார்டு வந்து கேரண்டீட் அப்ரூவல். இந்த கார்டு நீங்கள் அப்ளை பண்ணி வித்தின் 4 hours 2 to 4 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து அப்ரூவல் மெசேஜ் வந்துடும். வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து வெர்ச்சுவல் கார்டு, அதாவது டிஜிட்டல் கார்டுன்னு சொல்லி ஆப்பில் பார்ப்போம்ல, அந்த கார்டு வந்துடும். ஆனால் சொன்ன மாதிரி 7.5% வட்டியும் கொடுக்குறாங்க நீங்கள் என்ன அமௌண்ட் போடுறீங்களோ அந்த பணத்துக்கு. இதில் இஎம்ஐ இருக்குது. நான் எப்பயுமே நம்ம வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் அடிக்கடி சொல்கிறது தான், இஎம்ஐ வந்து நான் ப்ரிஃபரே பண்ண மாட்டேன். இஎம்ஐ வேண்டாம். ஏன்னா அது வந்து நம்ம இந்த கார்டெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, வர ரிவார்ட் பாயிண்ட்ஸை வச்சு ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தேவைக்கு எங்கேயாச்சும் ஒரு தடவை நம்ம நிறையா பாயிண்ட்ஸ் சேர்ந்து அதை கேஷாக கன்வெர்ட் பண்ணி நமக்கு பிடிச்சதை வாங்கிக்கிறக்க மட்டும்தான் நம்ம கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறோமே ஒழிய, இஎம்ஐ போட்டு வட்டி கட்டி பேங்க்கை பணக்காரனாக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் நம்ம கொள்கையை அதை தாண்டி போகிறனால அது வேண்டாம். எப்பவுமே இஎம்ஐ நமக்கு வேண்டவே வேண்டாம். ஸோ இந்த கார்டோட பெனிஃபிட்ஸை பற்றி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த கார்டில் வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணுற எவ்ரி ஸ்வைப்புக்கு வந்து உங்களுக்கு 4x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தருவாங்க. எங்கெங்கன்னா உங்களுக்கு டைனிங்கு, அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங்கு, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு 150 ரூபாய்க்கு 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஆமாங்க, ஒவ்வொரு 150 ரூபாய்க்கு 4 ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 1/4 ரூபா, 0.25 பைசே. ஸோ ஒவ்வொரு 150 ரூபாய்க்கு 4 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் கலெக்ட் பண்ணுற ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆகாது. ஆமாம் நண்பர்களே, ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் எக்ஸ்பைரி ஆகாது. பிகாஸ் நீங்கள் பல பேங்க்ஸில் பார்த்தீங்கன்னா சரி, இண்டஸ்இண்ட் பேங்காக இருக்கட்டும், HDFC பேங்காக இருக்கட்டும், SBI இருக்கட்டும், ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து 3 இயர்ஸ்க்குள்ளே எக்ஸ்பைரி ஆயிரும். சில பேர் ஸ்வைப் பண்ணிவிட்டு மறந்தே விட்டுருவாங்க. HDFC ரீசெண்டாக நிறையா ஒரு ஆர்டிக்கல் நான் படித்தப்போ பல பேர் 25% பேர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்கிறதே மறந்துட்டு அதை ரீடீம் பண்ணாமல் எக்ஸ்பைர் ஆகி விட்ருக்காங்க. ஸோ இதில் அது நடக்காது. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு இருக்குல்ல, அது மாதிரி இந்த கார்டு. அதுக்கப்புறம் நம்ம ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து எனிவேர் எனி டைம் ஆன்லைனில் ரீடீம் பண்ணிக்கலாம். இது நீங்கள் வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்க ப்ரிவிலேஜஸ் என்னென்னா, இந்த கார்டுக்கு வந்து 0 ஃபீ. நம்ம சொன்ன மாதிரி இந்த கார்டுக்கு வந்து எந்த ஃபீஸும் கிடையாது. ஆக்சுவலாக முக்கியமான விஷயம், இந்த கார்டுக்கு எந்த ஃபீஸும் கிடையாது. ஏன்னா எஃப்டி பேஸ்டு கார்டுனால எந்த ஃபீஸும் நீங்கள் தரப்போகிறது கிடையாது. இந்த கார்டுக்கு வந்து 0 கன்வர்ஷன் ஃபீ. நான் சொன்னேன் பாருங்கள், வெளிநாட்டில் போய் படிக்கிற பசங்க ஏன் இந்த கார்டு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்த கார்டுக்கு வந்து 0 சார்ஜஸ். ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் வெளிநாட்டுக்கு ஒரு டூர் போகிறீங்கன்னே வைங்க. ஒரு 2 நாள் வந்து
மலேசியா போகிறீங்கன்னு வைங்க, மலேசியா போய் அங்கே ஸ்வைப் பண்ணுறீங்கன்னா, அங்கே ஸ்வைப் பண்ணுறப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 100 ஒரு டிஷர்ட் வாங்குறீங்க 100 வெள்ளி, 100 வெள்ளி மீன்ஸ் 100 ரிங்கெட், மலேசியன் கரன்சியோட பேர் வந்து ரிங்கெட்ஸ், தமிழ் அது வெள்ளிம்பாங்க. 100 வெள்ளிக்கு நீங்கள் ஒரு டிஷர்ட் வாங்குறீங்கன்னா நம்ம ஒரு காசுக்கு ஒரு 1800 வரும். ஸோ 1800 நம்ம பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அங்கே போகும். அது வந்து அவனுக்கு 100 வெள்ளியாக கிரெடிட் ஆயிரும். நம்ம இந்தியா ரூபாயை நம்ம என்ன பண்ணுறோம்னா டாலராக ரிங்கெட்ஸாக செலவு பண்ணுறோம். டாலர் வந்து ரிங்கெட்ஸாக போகும். ஸோ அந்த பின்னாடி நடக்கிற வேலைக்கு வந்து ஒரு சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுவாங்க நம்ம பேங்க் சைட்லேருந்து. எவ்வளோ சார்ஜஸ்னால் அது சில பேங்க்குக்கு 2%, சில பேங்க்குக்கு 2.25%, சில பேங்க்குக்கு 3.5% ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி இருக்குது. அந்த சர்வீஸ் இது ஒரு சர்வீஸ்னால அதுக்கு ஒரு ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி இருக்குது இந்த 3.5%க்கு. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவே ஒரு 4% மேலே வந்துடும். நீங்கள் என்ன தான் ஸ்வைப் பண்ணாலும், எந்த கார்டில் நீங்கள் என்ன தான் ஸ்வைப் பண்ணாலும் உங்களுக்கு 4% மேலே ரிவார்ட் பாயிண்ட்ஸ் தரவே மாட்டான். ஆமாம், நீங்கள் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து 4%லாம் இருக்கவே இருக்காது. 4x ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஆனால் 4% ஆஃப் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து வாய்ப்பே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஜீரோ கன்வர்ஷன் கார்டு வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கு என்ன நல்லதுன்னா, நீங்கள் என்ன ரூபா செலவழிக்கிறீங்களோ அந்த ரூபா தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து போகவே, அதை தாண்டி பெருசாக ஒரு ரூபா கூட போகாது. ப்ளஸ் இந்த கார்டுக்கு வந்து நல்ல ஒரு ஃபாரின் ரேட்ஸ் இருக்குது. இந்த கார்டு ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கார்டுக்கு வந்து நல்ல ஒரு ஃபாரின் ரேட்ஸும் இருக்குது. நான் சொன்னேன் பாருங்கள், நீங்கள் என்ன எஃப்டி போகிறீங்களோ அந்த எஃப்டிக்கு வந்து 100% லிமிட்டும் கொடுத்துறான். 10,000 கொடுத்தீங்கன்னா 10,000 உங்களுக்கு லிமிட்டாக கொடுத்துட்றான். அண்ட் நீங்கள் ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணிக்கிறவங்களுக்கும் 100% லிமிட் தரான் வித்ட்ரா பண்ணுறதுக்கு. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டா, இது நீங்கள் வித்ட்ரா பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டில் வந்து பணத்தை வித்ட்ராவே பண்ணாதீங்க, பண்ணவே பண்ணிடாதீங்க. பிகாஸ் அது வந்து 2.5% வட்டி, அதுக்கு ஒரு டேக்ஸு, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும். சீரியஸாக பணம் வந்து ஏடிஎம்மில் கிரெடிட் கார்டை வச்சு பணத்தை ஏடிஎம்மில் எடுக்கிற மாதிரி ஒரு தவறான முடிவு உலகத்தில் எதுவுமே கிடையாது. தெரிஞ்சு நம்ம அதை செய்கிறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. அதுக்கடுத்து 50% புக் மை ஷோ, மூவி டிக்கெட்ஸ், அதர் விசா இன்ஃபைனைட் ப்ரீமியம் பிளாட்ஃபார்ம் பெனிஃபிட்ஸ். மூவி டிக்கெட்ஸ்க்கு வந்து 50% டிஸ்கவுண்ட் தராங்களாம். ஸோ அதாவது பை ஒன் கெட் ஒன் மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 300 ப்ளஸ் மெர்ச்சன்ட் ஆஃபர்ஸ். விசா இன்ஃபைனைட் ப்ரோக்ராம் இருக்குது. விசா வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே விசா கார்டுக்கு உண்டான மெர்ச்சன்ட் ஆஃபர் தருவாங்க. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் 2 lakhs ருபீஸ்க்கு வந்து உங்களுக்கு பர்சனல் ஆக்சிடென்ட் கவரு, 1% ஃபியூவல் சர்சார்ஜ் ஃபீ, அதுக்கப்புறம் செட்டப் கிரெடிட் லிமிட் வித் நியூ ₹50 எனி டைம் எனிவேர். ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு செலவு அதிகமாக இருக்குது, தேவை அதிகமாக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எனி டைம் நீங்கள் ஆப்பில் வந்து டாப்அப் பண்ணிக்கலாம். எஃப்டியை வந்து மறுபடியும் ஒரு 50,000 உங்கள் லிமிட்டு, உங்களுக்கு ஒரு 70,000 இப்போ ஒரு முக்கியமான செலவு இருக்குன்னா ஒரு 20,000 நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டாப்அப் பண்ணிக்கலாம். டாப்அப் பண்ணிவிட்டு மறுபடியும் உடனே எஃப்டி போட்டுட்டு அது ஆட்டோமேட்டிக் என்ன உங்கள் லிமிட்டில் வந்து வித்தின் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் லிமிட்டில் ஆட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். எக்ஸ்ட்ரா லிமிட் வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லையா தேவையே இல்லை. உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து அஷ்யூர்டு, நான் சொன்ன பாருங்கள், அஷ்யூர்டு கார்டு, நோ கிரெடிட் ஸ்கோர்ஸ் ஆர் ஹிஸ்ட்ரி, இன்ஸ்டன்ட் அப்ரூவல், நோ இன்கம் ப்ரூஃபு. ஸோ இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் அட்வான்டேஜஸ்ஸு. நான் சொன்ன மாதிரி இந்த கார்டில் வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு ₹150 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ், 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இந்த கார்டில். அதான் பெரிய அட்வான்டேஜ். ஃபாரெக்ஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து உங்களுக்கு 10x ரிவார்ட் பாயிண்ட்ஸ். இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப நல்லது. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூ கேன் கெட் இன் கேஷ். அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ணுறதோட நீங்கள் ஏர்லைனாவோ ஹோட்டலுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த கார்டில் வந்து எந்த அளவுக்கு அது ட்ரான்ஸ்ஃபரிங் ரேஷியோஸ் வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸோட எதுலேயுமே நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது நீங்கள் பேசாமல் காசாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கேஷாகவே அக்கௌண்ட்டில் ஸ்டேட்மெண்ட்டில் வர வச்சுக்கிறது பெட்டர். ஸோ அதனால் நீங்கள் இந்த கார்டு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து இன்னொரு கார்டு பற்றி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நியோ குளோபல் கிரெடிட் கார்டு. இதுவுமே ஒரு எஃப்டி பேஸ்டு கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டு வந்து இந்த கிரெடிட் கார்டு இன்னொரு அட்வான்டேஜ்னால் இது ஒரு 0.4x கிரெடிட் கார்டு. இதுவும் ஒரு 0.4x கிரெடிட் கார்டு, நோ சார்ஜஸ் நத்திங். இது நீங்கள் என்ன எஃப்டி போடுறீங்களோ அதை வந்து உங்களுக்கு 100% லிமிட்டாகவும் கொடுத்துட்றாங்க. ஸோ அவங்களே ஒரு சின்ன கம்பேரிசன் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு அப் டு 5% 4x மார்க்கப் சார்ஜஸ் சில கார்ட்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக சில கார்ட்ஸில் 4%, அமெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3.25%, 3.5% 4x சார்ஜஸ் ப்ளஸ் அதுக்கு 18% ஜிஎஸ்டி, 4% மேலே வந்துடுது. ஸோ ஒரு $87,399 நீங்கள் ஒரு ஸ்வைப் பண்ணிங்கன்னா, $1000 ஸ்வைப் பண்ணால் $87,399 வருது. அதே $1000 நீங்கள் வந்து இந்த மாதிரி 0.4x கார்டில் யூஸ் பண்ணிங்கன்னா $83,000 தான் வருது. நீங்கள் ஒரு பேக் வாங்குறீங்கன்னா 43,000, 41,000. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். சாக்லேட்ஸு எல்லாமே கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரூபா சேமிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா 7,000 சில ரூபாய்க்கு மேலே சேமிக்கிறீங்க. அப்போனா 5%ங்கிறப்போ உங்களுக்கு வந்து அங்கேயே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பாருங்கள், மாதத்துக்கு $40,000 செலவு பண்ணுறாங்கன்னா 40,000ல் 5%னா எவ்வளோ ஆச்சு? $2,000 ஆச்சு. ஸோ $2,000 ஆச்சுன்னா 12 மாதத்துக்கு $24,000 ஆச்சு. $24,000 சேமிக்கிறோம். ஸோ நமக்கு எந்த ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸும் உங்களுக்கு $24,000க்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்கவே சத்தியமாக கிடைக்காது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கோ வித் 0.4x ப்ளஸ் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி இந்த வாவ் கார்டில் உங்களுக்கு இது இருக்குது,
ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். இந்த கார்டில் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த கார்டில் என்ன ஒரு ட்ராபேக்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ்க்கு வந்து வெறும் 0.10 பைசா தான். ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட் ஈக்குவல் டு 10 காசு இதில். ஆனால் அதில் ஒவ்வொரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டு 25 காசு. ஸோ அது பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு 150 மடங்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது எங்கள் இதில் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் கார்டில். அதே மாதிரி இதில் ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஆனால் ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஃபீஸ் மட்டும் இருக்குது, 400 300 ஃபீஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணுறதே விட்டுருங்க. அதே மாதிரி இதில் வந்து குளோபல் லான்ச் இருக்குது. வெளிநாட்டில் இருக்க இந்தியா வெளியே இருக்க 1300 லொக்கேஷன்ஸில் லான்ச் ஆக்சஸ் இருக்குது. ஆனால் லான்ச் ஆக்சஸ் வந்து ஒரு கேட்சோடு வருது. என்னென்னா நீங்கள் லான்ச் ஆக்சஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுக்கு எவ்வளோ தெரியுமா ஸ்வைப் பண்ணணும்? ஒரு குவார்ட்டருக்கு 50,000 ரூபாய் குறையாமல் இந்தியாவுக்கு வெளியே ஸ்வைப் பண்ணணும். இது யாருக்கு உதவும்னா நம்ம வெளிநாட்டில் தங்கி படிக்கிறாங்களே பசங்க, நம் தோழர்கள் நண்பர்கள், அவங்களுக்கு வேணால் இது உதவும். வெளிநாட்டில் தங்கி படிச்சுக்கிட்டு மாதம் வந்து 15,000 குறைஞ்சது மாதம் எல்லோரும் 20,000 மேலே எக்ஸ்பென்ஸ் இருக்கும். அமெரிக்காவில் படிக்கிறாங்க, யூரோப்பில் படிக்கிறாங்களா, 20,000ங்கிறது நான் சொல்கிற சாதாரண எக்ஸ்பென்ஸு. ஸோ அந்த 20,000 எக்ஸ்பென்ஸ் வந்து அசால்ட்டாக பண்ணாங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு 60,000 வந்துடும். எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு லான்ச் ஆக்சஸ் வந்து ஈஸியாக கிடச்சிரும், காம்ப்ளிமெண்ட்ரி லான்ச் ஆக்சஸ். ஸோ லான்ச் பாஸ் அவுட் சைடு இந்தியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கார்டு தேவை. ட்ராவல் பண்ணுற பட்சத்தில் போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறது இல்லைன்னா தேவையில்லை. நான் சொல்கிறது வந்து இந்த 50,000 இந்தியாவுக்கு வெளியே தான் இருக்கணும். நீங்கள் எங்கே தங்கி நீங்கள் இந்தியாவுக்கு வெளியே எங்கே வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்கலாம், ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிஓஎஸ்பாங்க, பாயிண்ட் ஆன் சேல், ஸ்வைப் பண்ணுறது அண்ட் ஆன்லைன் இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ், இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து லான்ச் ஆக்சஸ் ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் மறந்துடாதீங்க, ஒரு குவார்ட்டருக்கு 50,000 ரூபாய்க்கு மேலே இப்போ ஸ்வைப்போ ஆன்லைன் பர்ச்சேஸோ ஏதாச்சும் அந்த கார்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குவார்ட்டருக்கு ஒரு லான்ச் கிடைக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் இந்த 2 கார்ட்லேயும் என்ன கேட்டிங்கன்னா, இந்த 2 கார்டோட கம்பேரிசன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. ரெண்டுமே எஃப்டி பேஸ்டு கார்டு, ரெண்டுமே வந்து 04x கார்டு, ரெண்டுமே வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ப்ளஸ் ஐடிஎஃப்சிங்கிறது ஒரு பேங்க் பேஸ்டு கார்டு. இது உங்களுக்கு வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரிஷியஸ் பேக்கடாக இருக்கும். நீங்கள் நியோ குளோபல் கார்டு வாங்கினீங்கன்னா ஈக்விட்டாஸு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் மொரிஷியஸ், இந்த மாதிரி பல கார்டு இருக்கும். ஆனால் ஐடிஎஃப்சிங்கிறது பல பிரான்ச்சுகளுடைய நம்ம பக்கத்தில் போய் டக்குன்னு ஒரு விஷயம்னா டக்குன்னு போய் பக்கத்தில் போய் கேட்கலாம், டக்குன்னு போய் பக்கத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி சர்வீஸ் வந்து கொஞ்சம் பக்காவான சர்வீஸ் தரது ஐடிஎஃப்சியாக தான் இருக்கும். 2 கார்டில் எனக்கு எந்த கார்டு வேணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது வந்து ஐடிஎஃப்சி வாவ் ஃபஸ்ட் கார்டு தான் சொல்வேன். நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா 10,000 5,000 எஃப்டி போட்டுக்கோங்க. 10,000 மேக்ஸிமம் 10,000 போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து எஃப்டி போட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு காலேஜ் போய் வெளிநாட்டில் போய் படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா 40,000 50,000 போட்டுக்கோங்க. ஏன் 50,000 போட்டுக்கோங்கன்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்தால் செலவு பண்ணுறதுக்கு இருக்கும். ப்ளஸ் இந்த கார்டு உங்களை ஒரு முறைப்படுத்தும். மாதம் நீங்கள் 50,000 தான் உங்களுக்கு லிமிட் தந்திருக்காங்க, நீங்கள் உங்கள் பணத்தை எஃப்டி போட்டு 50,000 லிமிட் வாங்கியிருக்கீங்கன்னா உங்களால் அதுக்கு மேலே செலவு பண்ண முடியாது. இது வந்து உங்களை வந்து ஒழுக்கப்படுத்தும். ஓகே, நம்மகிட்ட எவ்வளோ காசு, இது நம்ம காசு, நம்ம கை காசு மாதிரி அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வரும். அது நம்மளை இன்டெரக்டாகவே நம்ம மைண்ட் செட்டுக்கு சைக்காலஜிக்கலாக அது புஷ் பண்ணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கம்மியாக செலவு பண்ணுற இந்த கார்டு உங்களை செலவு பண்ணுறதுக்கு இந்த கார்டு உங்களை பழக்கப்படுத்தும். அதுக்கப்புறம் நீங்கள் நம்மள சம்பளம் வாங்கி உங்களுக்கு பெரிய கார்டு வரப்போ கூட உங்களுக்கு இந்த பழக்கம் மறக்கவே மறக்காது. ஓகே, அளவாக செலவு பண்ணணும், தேவையை செலவு பண்ணணும், வாண்ட்ஸ் அண்ட் நீட்ஸ், தேவைக்கும் ஆசைக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிட்டு செலவு பண்ணுங்கள். நான் எப்பயும் சொல்கிறது தான், தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணி தேவையில்லாத கஷ்டத்தை வாங்கி கட்டிக்காதீங்க. வாரன் பஃபெட் சொன்ன மாதிரி தேவையில்லாத பொருளை தேவையில்லாத நேரத்துக்கு வாங்கினா உங்களுக்கு தேவையான பொருளை விற்கிற மாதிரி ஆயிரும். மறந்துடாதீங்க இன்றைக்கி இந்த வரிகளை. அண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நல்ல பணத்தை வந்து உங்கள் பணத்தை பத்திரமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஃபாரின் போகிற தோழருக்கு வந்து அவர் பேர் விமல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த தோழருக்கு வந்து என்னோடய வாழ்த்துக்கள். அவர் கமெண்ட், ஆக்சுவலாக அந்த கமெண்ட் தான் எனக்கு இந்த வீடியோ பண்ணணும்னு தோணுச்சு. அண்ட் இன்னொரு நல்ல வீடியோடு உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். ஆக்சுவலாக அந்த வீடியோ எந்தளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரியல. மேற்கொண்டு உங்களுக்கு இதில் டவுட் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் இன்னும் ரெடியாக இருக்கேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ், எனக்கு இது புரியல தோழர், எது வேணாலும் நீங்கள் கேளுங்க. நான் ஆக்சுவலாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். நம்ம இப்போ தான் ஒரு வளர்ந்து வர இப்போ தான் நம்ம 10-12 சப்ஸ்கிரைபரே வந்திருக்கோம்.